நிற்கிற இடம் சென்னை டு திருப்பதி புது பைபாஸ் வர ரூட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இது பார்த்தோன்னா சென்னை டு திருப்பதி வருது. இது வந்து 200 அடி பைபாஸ் ரோடு. இந்த ரோட்லேருந்து நம்ம சைட்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டரில் அந்த புது லேவுட் லான்ச் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு அருமையான இடம். பக்கத்துலேயே பார்த்தோன்னா டாடா ஸ்டீல் கம்பெனி, அது லெஃப்ட்டு போனால் பட்டாபுரம் டைட்டில் பார்க் இருக்கீங்க. இந்த பைபாஸுக்கு பக்கத்தில் பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இது எல்லாமே பூமிக்குள்ளே தான் போவோம். இங்கே மட்டும் பிரிட்ஜு கட்டுறேன். இங்கெல்லாம் பெரிய அந்த மாதிரி ரோடு தான், அந்த இடத்துல மட்டும் பிரிட்ஜு கட்டுறாங்க. ரோடு கிராஸ் ஆகிற மாதிரி நிறைய டெவலப்மெண்ட். ஒரு புது பைபாஸ் இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். உங்களுக்கு இருக்கிற பிளாட்டும் நம்மகிட்ட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 75% முடிஞ்சிருக்கும் பிளாட்டெல்லாம். இப்போ இருக்கிற பிளாட் எல்லாமே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. லோன் இருக்குனால வாங்குறதுக்கு கூட ரொம்ப வசதியாக இருக்கும். பட்டாபுரம் டைட்டில் பார்க் வந்துச்சுன்னா இந்த ரேட்டுக்கு திரும்பி நம்மளால் போட முடியாது. டெவலப்மெண்ட் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் இருக்குது. புது பைபாஸ் இன்னும் பட்டாபுரம் டைட்டில் பார்க்கும், பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே சிறுகுளத்தூர் பெரிய ஒரு ஜங்ஷன். இது 4 பேஸ்மெண்ட் தான் நம்ம லேஅவுட்டே போட்டிருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, விவேகானந்தா வித்யாலயா. நம்ம லேஅவுட் தாண்டி ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கும். ஆட்டோ வசதி இருக்குது. ஆட்டோ இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டு பாருங்கள் ஆட்டோ எல்லாமே. வாங்க, இருக்கிற பிளாட்டெல்லாம் ஒரு கம்மியான பிளாட்டெல்லாம் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.